ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 50வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதிய ஆட்டம் ரசிகர்களின் சீட்டின் நுனிக்கு கொண்டு சென்று பரபரப்பாக முடிந்தது. நடப்பு ஐபிஎல் தொடரிலே சிறந்த ஆட்டம் என்றால் இதுதான் என்று பாராட்டும் அளவுக்கு இன்றைய ஆட்டம் அமைந்துள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற 50வது லீக் ஆட்டத்தில் புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கடந்த 2 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து சன்ரைசர்ஸ் அணி எதிர்கொண்டது. இதனை அடுத்து டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. தொடக்க வீரராக களமிறங்கிய அபிஷேக் சர்மா 12 ரன்களிலும் அன்மோல் பிரீத் சிங் 5 ரன்களிலும் ஆட்டம் இழக்க 3வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த டிராவிஸ் ஹெட் மற்றும் நிதிஷ் குமார் ரெட்டி ஆகியோர் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். இந்த ஜோடி 3வது விக்கெட்டுக்கு 96 ரன்கள் சேர்த்தது. டிராவிஸ் ஹெட் 44 பந்துகளில் 58 ரன்கள் விளாச நிதிஷ் குமார் ரெட்டி 42 பந்துகளை எதிர்கொண்டு 76 ரன்கள் விளாசினார். இதில் 8 இமாலய சிக்சர்களும் 3 பவுண்டரிகளும் அடங்கும். இறுதியில் ஹென்றி கிளாசன் வழக்கம் போல் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 19 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 42 ரன்களை குவித்தார். இதில் 3 சிக்சர்களும் 3 பவுண்டரிகளும் அடங்கும். இதன் மூலம் 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு சன்ரைசர்ஸ் அணி 201 ரன்கள் எடுத்தது. 202 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் கேப்டன் சஞ்சு சாம்சன் வெளியேறினார். இதை அடுத்து 3வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஜெய்ஸ்வால் மற்றும் ரியான் பராக் ஆகியோர் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். இந்த ஜோடி 3வது விக்கெட்டுக்கு 134 ரன்கள் சேர்த்தது. அதிரடியாக ஆடிய ஜெய்ஸ்வால் 40 பந்துகளில் 67 ரன்கள் எடுக்க ரியான் பராக் 49 பந்துகளில் 77 ரன்களை சேர்த்தார். இதில் 4 சிக்சர்களும் 8 பவுண்டரிகளும் அடங்கும். எனினும் இருவரும் முக்கியமான கட்டத்தில் ஆட்டம் இழந்ததால் போட்டியில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிம்ரன் ஹெட்மயர் 9 பந்துகளில் 13 ரன்களை சேர்த்தார். ரோமன் போவல், ட்ரூ ஜுரேல் ஆகியோர் ஜோடி சேர்ந்து ராஜஸ்தான் அணியை மீட்க போராடினர். 2 ஓவருக்கு 20 ரன்கள் அடிக்க வேண்டிய சூழலில் 19வது ஓவரின் முதல் பந்திலேயே ஜுரேல் ஆட்டமிழந்தார். இதனை அடுத்து ரோமன் போவல், அஸ்வின் ஜோடி சேர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வெற்றிக்காக போராடினார்கள். 19வது ஓவரில் கடைசி பந்தில் போவல் சிக்சர் அடித்தார். இதனால் கடைசி ஓவரில் 13 ரன்கள் வெற்றிக்கு தேவைப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.